வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். சத்து மாவு நான் வந்து தானியங்களை மட்டும்தான் இந்த தானியம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன். அப்புறம் நம்ம மேடம் ஒருத்தர் சொன்னாங்க, என்ன நீங்கள் அரைச்சதை போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இதோ அரைச்சது இன்றைக்கே வீடியோவாக போட்டுறேன் மேடம் அவங்கள்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நம்ம அரைச்சிட்டு வந்து அதுவும் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. முதல்ல நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஆர்டர் எடுத்துகிட்டு தான் நம்ம அரைக்கிறக்கே ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறது போனியில் பண்ணிக்குவேன், ஏன்னா பிளாஸ்டிக்கில் நான் எதுவும் பண்ணுறதில்ல. இன்றைக்கி ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா இப்போ நான் பேக் பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி ஒரு ஈவினிங் வந்து ஒரு 4:30 ஆகிப்போச்சு. இப்போ நான் பேக் பண்ணி இன்றைக்கி அனுப்பிச்சிருவேன். அவங்களுக்கு நாளைக்கு நாளான்னைக்கு கிடச்சிரும். ஏன்னா பிளாஸ்டிக்ஸில் உணவுப் பொருளை வைக்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய எண்ணம். அதனால் ஸ்டோர் பண்ணுறது இதில் தான் ஸ்டோர் பண்ணுவேன். நம்ம ரொம்ப நாள் வச்சுருக்க முடியாது, ஏன்னா மேக்ஸிமம் ஆர்கானிக் பொருட்கள் நான் இதில் யூஸ் பண்ணுறேன். அதனால் இது வந்து நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக கொஞ்சம் பவுட்ரு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இது வந்து பேக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பவுனியில் வந்து 4.5 கிலோ பிடிக்கும். 4.5 கிலோ வச்சுருந்தேன். இப்போ ஆர்டர் வந்தது, எல்லாமே பேக் பண்ணிட்டேன். இதில் தான் பேக் பண்ணி வச்சுருக்கேன். வாங்கினவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது, கடையில் வாங்குகிற மாவு கூட கொஞ்சம் கட்டி தட்டுது, ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கு உங்களுது அப்படின்னு சொன்னாங்க. நீங்களும் தேவைப்படுறவங்க வாங்கிட்டு எனக்கு உங்களோட ஃபீட்பேக்கு கொடுங்க, எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு நல்ல பொருளை கொடுக்குறோம் அப்படிங்கிறது. இன்றைக்கி மஞ்சளும் பேக்கிங் இருக்கிறதுனால மஞ்சள் தூள், ஆர்கானிக் மஞ்சள் தூள் அதுவும் இங்கே வச்சுருக்கோம். இதுவுமே அந்த 5 கிலோ அரைச்சிக்குவோம். அதுக்கப்புறமா மறுபடியும் ஆர்டர் வரும்போது தான் அரைப்போம். ஏன்னா நம்ம கடையில் இருக்கிறது வந்து செல்பாஸ் மாத்திரை வச்சு அந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் பண்ணி தான் நமக்கு வருது. அதனால் ரேட் கூட கம்மியாக இருக்கும். உங்களுக்கு 100 கிராம் வந்து உங்களுக்கு 25க்குள்ளேயே 25-30க்குள்ளேயே கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து நம்ம வந்து இந்த கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை காய வச்சு ஸ்டோர் பண்ணுறதுனால ஒரு 10 கிலோக்குள்ளே தான் கிழங்கு எடுத்து அவங்க ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் அரைச்சி நமக்கு கொடுப்பாங்க. அதுவும் நானும் 5 கிலோ தான் வாங்குவேன். அடுத்த 5 கிலோ அப்புறம் மறுபடியும் தான் வாங்குவேன். ஆர்டர் வந்ததுக்கப்புறம் தான் வாங்குவேன். அதனால் வந்து உடனுக்குடனே நம்ம பண்ணுறதுனால வாசனையே நமக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். இதுவும் பார்த்திங்கன்னா வாங்குறவங்கள சொல்லிடுவேன், ரொம்ப நாள் வெளியே ஸ்டோர் பண்ணாதீங்க அப்படின்னு. ஏன்னா வறுத்து தான் பண்ணுறோம், இருந்தாலும் விளைய வைக்கிறது ஆர்கானிக் இல்லையா. நிறைய பொருட்கள் இப்போ நம்ம ஊரில் விளைய வைக்க முடியாத பொருட்கள் மட்டும்தான். இப்போ பாதாம் அதெல்லாம் வந்து நம்ம ஆர்கானிக்காக வாங்க முடியாது. அதனால் அதெல்லாம் வந்து நான் வெளியே வாங்கி போடுறேன். மேக்ஸிமம் ஆர்கானிக் வியாபாரிங்கள்ட்ட தெரிஞ்சு செக் பண்ணி வாங்குகிறோம். அதனால் வந்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருங்க, தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு மீதியை ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருங்கன்னு சொல்லிடுவோம். 1 டம்ளருக்கு 1 ஸ்பூன் வீதம் இந்த பவுடர் யூஸ் பண்ணால் போதுங்க. யூஸ் பண்ணி பார்த்தவங்க ரொம்ப நல்லாயிருக்கு ரிசல்ட்டுங்கிறாங்க. குழந்தைங்களுக்கு சத்து மாவுக்கு உருண்டை பண்ணி கொடுத்துடலாம் இந்த இதில். அதை நான் ஒரு வீடியோவாக போடுறேன். தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுங்கள். இன்னும் கேட்லாக்லாம் ஆட் பண்ணலை, ஏன்னா வர வர சரியாக இருக்குது, அதனால் ஆட் பண்ணாமல் இருக்கேன். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.